இந்த நேரத்திலும் கூட தேர்தல் அறிவிப்பு வரலாம். அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய காலமும் நேரமும் மிக மிக குறை. குறிப்பாக 2021 தேர்தலுக்கு பிறகு மிக மிக கடுமையான உழைப்பை இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக நாம் போட்டிருக்கின்றோம். கட்சியை தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம். ஒரு மாவட்ட தலைவரும் ஒரு நிர்வாகிகளும் ஒரு தொண்டனும் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய உழைப்பு என்பது அளப்பரிய உழைப்பு. நாம் தெளிவாக இருக்கின்றோம், மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். 2024 தமிழகத்தில் ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட போகிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதனால்தான் இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்தியாவிற்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் மட்டும்தான் இருக்கின்றார். அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். ஆனா 10 ஆண்டுகளாக மோடி அவர்களை பார்த்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மிக தெளிவாக தெரியும், நம்முடைய பாரத நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் 2024 மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமரக்கூடிய தகுதி படைத்தவர். இன்னைக்கு என்ன நீங்க உழைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன வேலையாக இருந்தாலும் கூட தயவு செஞ்சு ஒத்துழைக்கணும். நம்முடைய வெற்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வெற்றி. 400 எம்பிக்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்களை செங்கோட்டையில மறுபடியும் அமர்த்துகின்ற வேலை நம்முடைய வேலை. ஐயா 8 மணி நேரம் வேலை பார்ப்போம், 15 மணி நேரம் வேலை பார்ப்போம். கொஞ்சம் பிசினஸ் இருக்கு, தள்ளி வைப்போம். குடும்பத்துல கொஞ்சம் விசேஷம் வச்சிருக்கோம், முடிஞ்சா தள்ளி வைக்கலாம். நான் ஊருக்கெல்லாம் போலான்னு இருக்கேன், டூர் போலான்னு இருக்கேன், தள்ளி வைப்போம். அடுத்த 75 நாட்கள் நமக்கு எதுவும் பெரியது கிடையாது. நமக்கு பெரியது தமிழக மக்களுடைய மனதை வெல்வது, தமிழக மக்களை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் கொண்டு வருவது, தமிழக மக்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு அவர்களை நரேந்திர மோடி அவர்களின் பக்கம் நிறுத்துவது. இந்த வேலையை நீங்க செய்ய வேண்டும். பெரியது சின்னது, நான் பெரிய ஆளு சின்ன ஆளு, நான் சின்ன பொறுப்புல இருக்கேன், பெரிய பொறுப்புல இருக்கேன், இந்த கட்சியில எனக்கு பொறுப்பே போடல, நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கேன், எதுவும் முக்கியம் இல்லை. எதுவும் முக்கியம் அடுத்த 75 நாட்கள் எதுவும் முக்கியம். நான் மேடையின் மீது உட்கார்ந்திருக்கேன், நான் மேடையின் கீழே உட்கார்ந்திருக்கேன், மேடையின் கீழே நான் முதல் இருக்கையில் உட்கார்ந்திருக்கேன், நான் கடைசி இருக்கையில் உட்கார்ந்திருக்கேன், நீங்க பேசுறது கூட தெரியல, இங்கே ஓரத்தில் உட்கார்ந்திருக்கேன், நமக்கு பெரியது கிடையாது. அடுத்த 75 நாட்கள் நாம் எங்கே இருந்தால், நம்ம தொண்டர்கள் டிவியில பார்த்தாங்க, கிளையில் இருந்தால், மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் இருந்தால், ஒரு குக்கிராமத்தில் இருந்தால், ஒரு மலையிலே வசித்தால், எங்கே நாம் இருந்தாலும் நம்முடைய அன்பு தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக எங்களுடைய வேண்டுகோள், மறுபடியும் இந்த காலம் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்காது. இந்த காலம் கனிந்து வந்திருக்கிறது. இந்த காலத்தை இறைவன் கனிந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட மோசமான ஆட்சி இந்தியா முழுவதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சி, அவருடைய புகழ் தமிழகத்துல எல்லா அரசியல் கட்சியும் நீங்க பாக்குறீங்க, பிரிவினை பேசுற கட்சி. இந்த காலம் நமக்கு கனிந்து வந்திருக்கிறது. 2024 தேர்தல்ல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய காலம் திரும்ப இதே போல ஒரு சூழல் நமக்கு உருவாகுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிந்து உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வேலையை இரட்டிப்பு செய்வோம், நேரத்தை இரட்டிப்பு செய்வோம், மாற்றத்திற்காக நிற்போம். யார் வேட்பாளராக எங்கு நின்றாலும் அவர்களை வெற்றி பெற செய்வோம். நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களை வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம். எல்லோரும் நம்முடைய வேட்பாளராக பார்ப்போம்.